தமிழ் தலைவாஸ் வெஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப திக் மூமெண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லணும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் எப்படி நம்ம பிளேஸ் விளாட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு புரியுது. இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கும் இருக்குது. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஃபேன்ஸ்க்கே இது இருக்கும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து பெங்களூர் புல்ஸ் கூட ஒரு லாஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க. அது வந்து ஒரு த்ரில்லர் மேட்ச் அமைஞ்சு அது வந்து ஒரு ட்ராவில் வேறு முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பெங்களூர் புல்ஸ் வந்து சூப்பர் டேக்கிள் பண்ணியே வந்து மேலே வந்துட்டாங்க. தோக்க போகிற நிலமையில இருந்து கடைசி ரைடில் ஒரு டேக்கிள் பிடிச்சி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட டேலி பண்ணிட்டாங்க, ட்ரா பண்ணிட்டாங்க. அதனால் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இன்னும் செம்ம வெறியில் வேற வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கிற ஒரு டீம் கூட இந்த மாதிரி ட்ரா ஆகி அது வந்து அவங்க வந்து ஒரு ஈகோவை வந்து கிளறி விட்ட மாதிரி தான். அந்த ஈகோவை வந்து அவங்க வந்து தமிழ் தலைவாசிட்ட காமிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட் சேனல். தடவை ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் தமிழ் தலைவாசும் விளையாடும் போது எத்தனை பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் தோத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் தமிழ் தலைவாஸ் தோற்றுருக்காங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 25, நாம் வந்து 24. பாருங்கள், ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான். அதுவும் வந்து அந்த மேட்ச்சில் சாகரும் இல்லை, நரேந்தரும் இல்லை. அப்படின்னா பார்த்துக்கோங்க. நம்ம அப்போ வந்து நம்மளோட பிளேயிங் 7 வரை செட்டே ஆகாமல் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருந்த தமிழ் தலைவாஸ் கூட விளாண்டு அவங்க வெறும் ஒரு பாயிண்டில் தான் தோற்றுருக்காங்க. இப்போ வந்து சாகர் ஃபுல் ஃபார்மில் இருக்கார், நரேந்தர் ஃபுல் ஃபார்மில் இருக்கார், நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த தீர்ப்பு மாறுமா? ஏற்கனவே நம்ம கொடுத்த 5 புள்ளிகளை பழி வாங்கி அடித்து காலி பண்ணி தூக்கிட்டு வருவோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்குள்ளே போயிடலாம். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறாங்க. 66 புள்ளிகள் வச்சுருக்கிறாங்க. 16 மேட்ச் விளாண்டு 11 மேட்ச்சில் வின் பண்ணி 2 லாஸு 3 டை வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த டை வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் வந்து ரொம்ப தோக்கிற நிலமையில் இருக்காங்களோ எப்படியோ போய் ஒரு டையை போட்டு விட்டுறாங்க. அதே தமிழ் தலைவாஸ் பார்த்தோன்னா நம்ம 7th பிளேஸில் இருக்கிறோம். 40 புள்ளிகள் வச்சுருக்கிறோம். 16 மேட்ச்சில் விளாண்டு 7 மேட்ச் மட்டும் வின் பண்ணி 9 லாஸு, நம்மகிட்ட எந்த டையும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. ரைடிங்கில் பார்த்தோன்னா அர்ஜுன் தேஸ்வால் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறார். 178 புள்ளிகள் வச்சுருக்கிறார். இதில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அர்ஜுன் தேஸ்வால் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் 178 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. நரேந்தர் 8வது பொசிஷனில் 121 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. ஆனால் இதில் என்ன சர்ப்ரைஸ்னால் அதுக்கு அடுத்ததே வந்து அஜிங்கியா பவர் வந்து 9வது இடத்துல இருக்கிறார். 115 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. அவங்க டீமில் பார்த்தோன்னா அஜித் வந்து 25வது பிளேஸில் இருக்கிறாரு. பவானி 29வது பிளேஸில் இருக்கிறாரு. நீங்கள் அது இந்த டேபிளை இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் தான் வந்து டாப்பில் இருக்கிறாரு. டாப் 10 எடுத்து பார்த்தோன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் ஒரு பிளேயர் தான், அதுவும் அர்ஜுன் தேஸ்வால். ஆனால் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறாரு. ஆனால் நம்ம பிளேஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. நரேந்தரும் இருக்கார், அஜிங்கியா பவர் இருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து நம்ம ஓரளவுக்கு இதில் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த சர்ப்ரைஸ் போங்க. டிஃபென்ஸ் டேபிள்ஸில் யார் டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா சாகர் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. 62 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் வந்து அன்குஷ் வந்து 3rd பிளேஸில் 57 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், கிளாசிக்காக இருக்கும். சாகில் வந்து 4th பிளேஸில் 55 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. அப்புறம் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ரேசா 15வது இடத்துல இருக்கிறாரு. 43 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. சுனில், அவங்க கேப்டன் சுனில் வந்து 20வது இடத்துல இருக்கிறார். 37 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், டிஃபென்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்கிறவர் நம்ம தான். டாப் 10ல் சாகரும் இருக்கிறாரு, சாகிலும் இருக்கிறாரு. அவங்க இதில் அன்குஷ் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ இதுலேயும் நம்ம வந்து 2 பேர் வந்து டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 10க்குள்ளே இருக்கிறோம். ரைடிங்லேயும் நம்ம தான் 2 பேர் வந்து டாப் 10ல் இருக்கிறோம். அவங்கள வந்து ஒருத்தர் தான் டாப் 10ல் இருக்கிறார். ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறாரு. ரைடிங்கில் அர்ஜுன் தேஸ்வாலை மட்டும் நம்பியிருக்காங்க. டிஃபென்ஸில் வந்து அன்குஷை மட்டும் நம்பியிருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. ரைடிங்கில் நம்ம 2 பிளேயரை நம்பியிருக்கிறோம். ஒருத்தர் அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் இன்னொருத்தரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் வந்து அன்குஷ் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு பிளேயர் வந்து 15வது ரேங்கிங்கில் இருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து சாகரும் நல்லா டாப்பில் இருக்கிறாரு. சாகில் 4th பிளேஸில் இருக்கிறாரு. அப்போனா இதுலேயே வந்து நமக்கு தெரியுது. சரி, நீங்கள் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க டாப் ஆஃப் த டேபிளில் இருந்தால் கூட நம்ம வந்து டிஃபெண்டர்ஸ் டேபிள்லையும் ரைடர் டேபிளையும் நம்ம தான் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறோம். நம்ம தான் வந்து பெட்டர் கண்டிஷனில் இருக்கிறோம். இதுவே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக நான் பார்க்குறேன். இது வந்து தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் எல்லாம் பார்க்காம, இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை மட்டும் பார்க்காத, அதாவது ஒரு பிளேயரால் பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்காம இருக்க முடியாது. ஆனால் பாயிண்ட்ஸ் டேபிளை மட்டும் பார்க்காதீங்க.
இந்த டேபிளையும் சேர்த்து பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம பிளேஸ்க்கு சொல்ல வேண்டியிருக்கு, தமிழ் தலைவாஸ் பிளேஸ்க்கு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம இந்த குட்டி குட்டி தவறுகள் செய்யாமல் இருக்கணும். மோஹித் வந்து தேவையில்லாமல் சில இடத்துல அவுட் ஆகிடுறாரு, அதுவும் இம்பார்ட்டண்ட் இடத்துல அவுட் ஆகிடுறாரு. அந்த அவுட் ஆகிறத நிப்பாட்டணும். போன மேட்ச்சில் 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 புள்ளியில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்யாமல் இருக்கணும். அம்மட்டு தான். அஜித்தை வந்து நம்ம குறைவாக மதிப்பிட முடியாது. அஜித் வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் வச்சுருந்தா கூட தேவையான இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த டீமுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு வாங்கி கொடுத்துட்றாரு. அதாவது எப்போல்லாம் வந்து அர்ஜுன் வந்து அவுட் ஆஃப் த டேபிள், அவுட் ஆஃப் த கோர்ட் இருக்கிறாரோ அப்போ வந்து அஜித் வந்து போய் எப்படியாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து அர்ஜுனை வந்து மீட்டு கொண்டு வந்துடுறாரு. அர்ஜுனுக்கு வந்து டாக்டிக்கலாக அவர் எப்படி வந்து ஹோல்ட் பண்ண போகிறோமோ அதே மாதிரி அஜித்துக்கும் நம்ம வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஒரு ஸ்கெட்சு போட்டு தான் ஆகணும். அந்த ஸ்கெட்சில் போட்டு இந்த 2 பேரையும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணால் தான் உண்டு. இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா பெங்களூரு புல்ஸ் அவங்களும் வந்து நமக்கு கீழே தான் இருக்காங்க. இப்போ வந்து ஆஸ் பர் த பாயிண்ட்ஸ் டேபிள் நமக்கு கீழே தான் இருக்காங்க. அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணதை நம்ம பண்ண முடியாதா? பெங்களூரு புல்ஸில் வந்து அவங்க நல்லா தெரியும் அவங்களோட ரைடிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு. அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக வந்து டிஃபென்ஸ் இருக்கிறதா மாற்றிருக்காங்க. தன்னோட ஸ்ட்ரென்த்தை நம்பி அவங்க அவ்வளோ சூப்பர் டேக்கிள் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப அருமையாக சூப்பர் டேக்கிள் பண்ணி அவங்க டிஃபென்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணால் கூட அவங்களோட ரைடிங் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஆனால் கூட வந்து டாப் ஆஃப் த டேபிள் இருக்கிற டீம் கூட ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து டிஃபென்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைடிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளால் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ண முடியும் தானே. இது ஈஸியாக கூட நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. எகெயின் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், தமிழ் தலைவாஸ் இவங்களோட ப்ளஸ் மைனஸ் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்தது சிங்கிள் ரைடரை வந்து இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சிங்கிள் டிஃபெண்டரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட மைனஸு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த சின்ன சின்ன தவறுகள் செய்யாமல் இருக்காங்க. தவறுகள் நடக்காமல் இருக்காது, ஆனால் வந்து அந்த தவறுகள் வந்து நிறைய செய்யாமல் இருக்காங்க. அது அவங்க வந்து டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறாங்க. அப்புறம் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து தமிழ் தலைவாஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து நோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எந்த இண்டிவிஜுவலையும் டிபெண்ட் பண்ணிடல, நம்ம வந்து ஒரு டீமை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். யோசிச்சு பாருங்கள். ரைடிங்கில் அஜிங்கா பவர் நல்லா பண்ணுறாரு, நரேந்தர் நல்லா பண்ணுறாரு. அது மாதிரி டிஃபென்ஸ்லேயும் வந்து டிஃபென்ஸில் பார்த்தோன்னா சாகர் நல்லா பண்ணுறாரு, சாகுல் குலியா நல்லா பண்ணுறாரு, அபிஷேக் அப்பப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இடையில வந்து ஹிமான்ஷு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், மோஹித் வந்து பாசிவாக இருந்தால் கூட கரெக்டான சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டீம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து 2 இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற மைனஸ் என்ன பார்த்தோன்னா சின்ன சின்ன தவறுகள் வந்து நம்ம பண்ணுறோம். அந்த சின்ன சின்ன தவறுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம பாயிண்ட் எடுத்தால் தான் அந்த கேமோட மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த கேம் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவாக ஒரு நல்ல நல்ல பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது நம்மளே அதுக்கு முட்டுக்கட்டே ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி சிறு சிறு தவறுகளை வந்து நம்ம தடுக்கணும். இந்த இடத்துல இந்த மேட்ச் வந்து யார் கையில் இருக்குன்னு பார்த்தா ஏன்ட்ட கேட்டிங்கன்னா அபிஷேக் வந்து சாகருக்கும் சாகுல் குலியாவுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணாலே நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நம்ம வந்து யூ மும்பாவோட மேட்ச் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். யூம்பாவில் வந்து நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கினார். அவர் வந்து சுரேந்தர் சிங்கு 4 பாயிண்ட் ஓடி வந்து கொடுத்தாருங்க. அதுவும் வந்து நரேந்தருக்கே அந்த 4 பாயிண்ட் வாரி கொடுத்தாரு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஆனால் அந்த மாதிரி நம்மளுக்கும் ஜேபிபியில் அதாவது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல ஒரு அடிமை சிக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும், சிறப்பாக வச்சு செஞ்சிடலாம். ஆனால் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அப்படி பண்ணுற டீம் இல்லை. சுரேந்தர் சிங் வந்து அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பிளேயிங் 7 செட் பண்ண முடியாமல் நம்ம எப்படி திணறிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் யூ மூபா இப்போ திணறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கூட அந்த அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிச்சு. அப்புறம் சுரேந்தர் சிங் வேற வந்து ஓடி பாயிண்ட் கொடுத்து நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிற மாதிரி சிக்கிட்டாரு. அதே இதை ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் நம்ம செஞ்சோன்னா ஒரு தரமாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு தரமான மேட்சாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட வீடியோட திக் மூமெண்ட்டு. நம்ம வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும், தமிழ் தலைவாசா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸா அப்படிங்கிற ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும். இது ரொம்ப கஷ்டமான ப்ரொடிக்ஷன், ஏன்னா நம்மளே இவ்வளோ அதோட ஓவர் வியூ ஏன் அது கஷ்டங்கிறத பார்த்தோம். ஸோ நம்மளோட ப்ரொடிக்ஷன் வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து சின்ன சின்ன பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கண்டிப்பாக அக்ரெசிவாக விளாடுவாங்க. ஏன்னா போன மேட்ச்சில் பெங்களூர் புல்ஸோட ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க. மோசமாக
விளாண்டு வின் பண்ண வேண்டிய மேட்சை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈகோவில் வந்து எப்படி அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து காரணமாக அபிஷேக் நல்லா விளாண்டாருனா செமையாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தலைவாஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எத்தனை பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிப்பாங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.